கைஸ், இது வரைக்கும் நான் டிராவல் பண்ண பஸ்லயே இந்த மாதிரி ஜேர்னி பாத்தீங்கன்னா எனக்கு அமைஞ்சதே இல்லைங்க. பஸ் பாத்தீங்கன்னா ரத்தம் மாதிரி இருந்துச்சுங்க. டிரைவிங் பத்தி சொல்லியானுங்க. பைலட் பிரவீன் அண்ணா, ஆகாஷ் அண்ணன் டிரைவிங் டாப் கிளாஸ்ங்க. ஓவர் டேக்லாம் சும்மா அடிபொலிங்க. வெல்கம் டு ஒய்கேடி டிராவல்ஸ். கனிவான சேவை, நிறைவான பயணம். ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே ஹாப்பியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு ஆம்னி பஸ் டிராவலாக இருக்க போகுதுங்க. இப்ப நான் எங்க இருக்கேன் பாத்தீங்கன்னா தலைநகரம் சென்னையில இருக்கேங்க. இங்க இருந்து எங்க டிராவல் பண்ண போறோம்னா நாகர்கோவில் வரைக்கும் டிராவல் பண்ண போறோங்க. எந்த டிராவல்ஸ்னா ஒரு புது ஆபரேட்டருங்க, ஒய்கேடி டிராவல்ஸ்ங்க. இந்த பஸ்ல தான் நீங்க நம்ம டிக்கெட் போட்டிருக்கேன். புது ஆபரேட்டர், புது பஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. அதுவும் வால்வோ 9600S. புது பஸ்ஸுங்க. வால்வோ பஸ்னாலே நமக்கு அப்படியே உள்ள கூஸ் வந்துருங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு டக்கரான ஒரு பயணமா இருக்கும் போது நம்ம சென்னையில இருந்துங்க. பஸ்ஸோட போர்டிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 8 மணிக்கு நம்ம சென்னை ஆம்னி பஸ் ஸ்டாண்ட், இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்குங்க. அங்கதான் போர்டிங் பாயிண்ட், 10 போர்டிங் பாயிண்ட். வாங்குங்க. இப்ப டைம் பாத்தீங்கன்னா 7:45 ஆயிருச்சு. இன்னும் நமக்கு டைம் இருக்கு. பஸ் வந்தோடனே பஸ் 2X எல்லாமே பார்க்கலாம். ஒரு சூப்பரான ஒரு பயணங்க. ரொம்ப நாள் கழிச்சு வால்வோவா எப்படிப்பட்ட சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க எல்லாமே பாக்கலாங்க. நான் புது ஆபரேட்டர் எப்படி மக்களை இம்ப்ரெஸ் பண்றாங்க, என்ன மாதிரி அம்யூனிட்டிஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. டைமிங்ஸ் மெயினா வால்வோனாலே நமக்கு அந்த ஸ்பீடு தான். என்ன மாதிரி டைமிங்ஸ் அச்சீவ் பண்றாங்க. பஸ் வந்தோடனே பஸ் 2X எல்லாமே பார்க்கலாம். வாங்க. பரபரப்பாக காணப்படும் சென்னை ஆம்னி பஸ் ஸ்டாண்டுங்க.
ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்குள்ளே வந்தாச்சுங்க. பஸ்ஸோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க, டாப் கிளாஸ் சொல்லலாம். நான் வால்வோ பஸ்ஸோட இன்டீரியர் மேலே ஸ்ட்ரிப் லைட்டிங்ஸ்லாம் போட்டு பக்காவாக இருக்குங்க. இன்டீரியர் லுக்கே பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் பண்ணிடும். பஸ்ஸோட ஆம்பியன்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் சூப்பராக இருக்குங்க. உள்ளே வந்தோடனே டிரைவரானா தம்பி வீடியோ எடுக்க ஃபுல் சப்போர்ட்டுப்பா, என்ன லைட்டு போடணும்னு சொல்லி எல்லா லைட்டும் போட்டு விட்றேன் அப்படின்னாங்க. ரொம்ப ஹாப்பிங்க. வீடியோ எடுக்க செம்ம சப்போர்ட் இருக்குது, பக்காவாக எடுக்கலாம் நமக்கு. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் நல்லா இருந்துச்சுங்க. ஏசி சில்னஸாக இருக்கட்டும், ஆம்பியன்ஸாக இருக்கட்டும், உள்ளே வந்தோடனே அந்த ஏர் ஃப்ரேக்ரன்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. பஸ்ஸோட அமெனிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேங்க. நமக்கு வெல்கம் கிட்லாம் கொடுக்குறாங்க, ஒரு பையில் கொடுக்குறாங்க, பலமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. மெயினாக எனக்கு வால்வோ பஸ் ஜேர்னினாலே கேபின் ரைட்டு தாங்க. நம்ம அந்த பைபாஸில் போகும்போது ஓவர்டேக்கு செம்மையாக இருக்குங்க. வண்டி 100ல் போனாலும் உங்களுக்கு தெரியவே தெரியாது, அப்படியே வண்டி ஸ்மூத்தாக போகும். அதாங்க வால்வோ பஸ். வால்வோ பஸ் இஸ் நோன் ஃபார் கம்ஃபர்ட் அண்ட் சேஃப்டிங்க. வண்டி பார்த்தீங்கன்னா முன்னாடி கேபினில் உட்காரும் நீங்கள் நம்ம வால்வோ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா டிரைவர்னா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு நீங்கள் முன்னாடி உட்காந்து பாருங்க, அந்த வண்டி அப்படியே மிதக்குங்க. வண்டி நம்ம ஸ்பீட் பிரேக்கர்லாம் போகும்போது நல்லா ஃபீல் பண்ணலாம். நீங்கள் பஸ்ஸரா மினிட்ஸ் நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துருக்கங்க. கைஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெட் ஸ்ப்ரெட் கொடுத்துருக்காங்கங்க. அவங்க பிராண்டிங் போட்டு YKT ட்ராவல்ஸ் யூனிட் ஆஃப் SVBS அவங்க பிராண்டிங் போட்டு பெட் ஸ்ப்ரெட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா பில்லோங்க, இதுலேயும் உங்கள் பிராண்டிங் போட்டு நல்லா ப்ளஃபியாக இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பேக் ரெஸ்ட்டுங்க, உங்கள் பிராண்டிங் போட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட்டுங்க. அது மெயினாக நான் எல்லா பஸ்லேயும் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சாங்க. ஏன்னா நமக்கு சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப் வந்து கேரி பண்ணிட்டு போகிறோம். என்னென்னா இந்த ஃப்ளக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேப்டாப் அந்த 60 அந்த வாட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாதுங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் மொபைல் சார்ஜிங் தான் வந்து சப்போர்ட் ஆகும். நீங்கள் லேப்டாப் சார்ஜ் நீங்கள் இதில் போட்டுட்டிங்கன்னா மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகி மொத்தமாக போயிடுங்க சப்ளை. இது நிறைய பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நான் டிரைவர்ஸ் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி பிரச்சனை அதுப்பா, இது மட்டும் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்குன்னு. நம்ம பஸ்ஸில் பரவாயில்லைங்க, கரெக்டாக ஒரு ஸ்டிக்கரே ஒட்டிட்டாங்க, நீங்கள்லாம் சார்ஜ் போட முடியாது. நெக்ஸ்ட்டு அப்படியே தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரீடிங் லைட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா பெர்த்து லைட்டு. வால்வோவில் உங்களுக்கு 2 லைட் இருக்கும், ரீடிங் லைட்டும் இருக்குது, உங்களுக்கு பெர்த் லைட்டும் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் தலைக்கு மேலே ஒரு அட்ஜஸ்டபிள் டைப்பில் ஏசி வெண்ட்டு. ஓகேவா, உங்கள் பிராண்டிங் போட்ட பிளாங்கெட்டுங்க, நல்லா திக்காக சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்கு நமக்கு ஹேமர் கொடுத்துருக்காங்க. இங்கே லக்கேஜ் ஹோல்டருங்க. கால்கிட்ட ஒரு அட்ஜஸ்டபிள் டைப்பில் ஒரு ஏசி வெண்ட்டு. வால்வோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விண்டோஸுமே பார்த்தீங்கன்னா நமக்கு எமர்ஜென்சி எக்ஸிட் தாங்க. வழக்கமாக சொல்கிறதாங்க, ஸ்லிப்பர்ஸை பார்த்தீங்கன்னா கீழே விட்டுருங்க. கைஸ் நமக்கு ஸ்நாக்ஸ் கிட் கொடுக்குறாங்கங்க, அழகாக பையில் போட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க. பையன் நல்லா வெயிட்டாக இருக்குங்க, உள்ளே நல்லா இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். சைடில் வச்சிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டபுள் சாக்கோ ப்ரௌனி கேக்கு அது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னா கிராக் ஜாக் பிஸ்கெட்டுங்க. பிஸ்கெட்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெப்பர் சேவுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது? நெக்ஸ்ட்டு மாசாங்க, 10 ரூபா மாசா. அதுக்கடுத்து மூங் டாலுங்க. இந்த ஸ்நாக்ஸோட உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்கங்க. 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டிலுங்க. பஸ்ஸோட அமினிட்டிஸ்லாம் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். ஃபேர் டீட்டெயில்ஸ் சொல்கிறேங்க. ஃபேர் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து நாகர்கோவிலுக்கு நான் புக் பண்ணது சிங்கிள் அப்பாருங்க, 1300 ருபீஸ் ஆச்சு. நான் ட்ராவல் பண்ணுறது தேர்ஸ்டே நைட்டுங்க. கைஸ் இப்போல்லாம் வாழ்க்கையில் பல பெரிய அடியெலாம் விழுதுங்க. டெய்லியும் பார்த்தீங்கன்னா புது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குங்க. எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 வாரத்தை மனசில் வச்சுருப்பேன். என்னென்னா பரவாயில்ல பார்த்துக்கலாங்க, இதாங்க என்ன பிரச்சனை வந்தாலும் சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம், அந்த 2 வார்த்தை தான். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து இப்போ புதுசாக நம்ம வந்து ஒரு விஷயம் செய்யலாம்னு நினைப்போம். அப்போ வந்து லைட்டாக ஒரு பயம் இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சொல்லுவானோ, நம்ம சொந்தக்காரன் என்ன சொல்லுவானோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னு தோணும். எல்லாத்துக்கும் பரவாயில்ல பார்த்துக்கலாம்.
நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போதெல்லாம் ஃபஸ்ட்டு வீடியோ போடும்போதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னடா மச்சி நீ பஸ்ஸை பற்றி வீடியோ போட்டுட்ருக்க, அதில் என்னடா பஸ்ஸெல்லாம் போட்டு யாரா பார்ப்பான்னு சொல்லிட்டு. நமக்கு பார்த்திங்கன்னா பஸ் இன்ட்ரெஸ்ட்டு, நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பஸ் ஃபேன்ஸ் நமக்கு தெரியும். நம்ம வந்து அது வீடியோ எடுத்து போடுறோம். சொல்கிறவங்க பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டே தான் இருப்பான். ஒன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம க்ரோ ஆகிட்டோன்னு வைங்களேன், அவங்க வச்சு எப்படா இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம். அந்த 2 வார்த்தையை பார்த்திங்கன்னா மனசில் வச்சுக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா தத்துவலாம் பேசிகிட்டு இருக்கேன், பெருசாக சாதனை ஒன்று மாதிரி. ஓகே, எனக்கு பார்த்திங்கன்னா காலேஜ் முடிகிற தருவாயில் இருக்குங்க. பார்த்திங்கன்னா ஃபைனல் இயர் வந்து ப்ராஜெக்ட் தான் போயிட்டுருக்கு. இப்போயே பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்டர்ன்ஷிப் போக ஆரம்பிச்சிட்டாங்க. பெங்களூர் புனேன்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டார்டிங் நம்ம காலேஜ் சேரும்போது ஹாய் ப்ரோ, எங்கே இருக்கீங்க, எந்த ஊர், அந்த மாதிரி கேட்டு ஆரம்பித்து எங்கே இருக்க மச்சான் அங்கே வாடாட்டே அந்த கடைக்கு வாடா போய் சாப்பிட்லாம் அந்த மாதிரிலாம் சொல்லி இப்போ பார்த்திங்கன்னா எப்படி இருக்க மச்சான் அப்படி கேட்குற மாதிரி ஆயிடுச்சுங்க. எங்கே இருக்கா மச்சான் டு எப்படி இருக்க மச்சான் அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. உங்கள் காலேஜ் மெமரிஸ் எப்படி இருந்துச்சு மறக்காமல் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஓகே வாங்க, இதுக்கு இப்போ நம்ம வந்து கிளாம்பாக்கம் கிட்டே போக போகிறோம். போகிறதெல்லாம் தாண்டியாச்சு. கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி ஆகுது. நம்ம கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் வந்தாச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா பஸ் ஹால்ட் பண்ணுவாங்கங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் போகிறதுனா போய்க்கலாம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவர்ஸ் வந்து சாப்பிடுவாங்க. இந்த டைமில் நம்ம ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடலாங்க. ஓகே, இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச கேபின் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாங்க. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம கொரோனாக்கெல்லாம் முன்னாடி ஏகப்பட்ட வால்வோ பார்த்தீங்கன்னா வால்வோ ஸ்கேன் எல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒன்ஸ் அந்த கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அப்படியே பஸ்ஸஸ் வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சுங்க. இப்போதான் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல தான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வால்வோ வந்து எடுக்கிறாங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம வந்து தமிழ்நாட்டில் நீங்க வால்வோ பார்க்கலாங்க. பழைய மாதிரி முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சென்னை மதுரைலாம் நீங்க டிராவல் பண்ணியிருப்பீங்க வால்வோலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 7.5 மணி நேரம் தான் 7 மணி நேரம் தான் எனக்கு தெரிஞ்சு. தள்ளு நைட் ஏறணுமா 10 மணிக்கு, காலைல டான்னு ஒரு 6 மணிக்கெலாம் 5 மணிக்கெலாம் போயிடுவாங்க. அதே மாதிரி இப்போ திரும்பியும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வால்வோ வந்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க. முகேஷ் வாங்க அப்படியே நம்ம கேபின் அடையதுக்கு அடுத்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. வால்வோ கேபின் ஃபர்ஸ்ட் டான்ஸ் ரெடியா இருக்குங்க. ஓவர் டெக்ஸ்லாம் நிறைய இருக்குங்க. டிரைவர் சொன்னாங்க ஏகப்பட்ட ஓவர் டேக் இருக்குப்பா அப்படின்னாங்க. சரி வாங்க அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம். கைஸ் நமக்கு பஸ்ஸோட டயர்ஸ் பார்த்தீங்கன்னா மெச்லின் கொடுத்துருக்காங்க. ப்ரொஃபைல் 295ங்க. சாஃப்ட் கம்போர்ட். உங்களை ட்ராவல் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். சஸ்பென்ஷன் நல்லா இருக்குங்க. வால்வோ பஸ்ஸோட ரேர் இன்ஜின் சவுண்டுங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியுங்க இந்த ஃபீலிங்கு. சவுண்டை கேட்டாலே ஒரு தனி ஒரு வைப்பு வரும்னு சொல்லலாங்க. இந்த ஆங்கிளில் பஸ்ஸை பாருங்களேன், செம்மையாக இருக்குங்க. ஆனால் உங்கள் பேர் என்ன? பிரவீன். எத்தனை வருஷமா டிரைவிங் சர்வீஸில் இருக்கீங்கண்ணா? ஆமாம், இல்லை ஹெவி எடுத்து ஒரு 23 வருஷம் ஆச்சு. 23? ஆமாம். இப்போ மல்டி எக்ஸல் வால்வோ வட்டி ஒரு 15-16 வருஷம். ஃபர்ஸ்ட் எங்கன்னா எடுத்தது வால்வோ லைசன்ஸ் எந்த கம்பெனியில் இருக்கும்போது? பாரதி டிராவல்ஸில். அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம்? ஃபஸ்ட்டு பாரதியில் தான் லைசன்ஸ் எடுத்தேன் வால்வோ. அப்போ என்ன வால்வோ ஓட்டிருப்பீங்க? இப்போ நிறையா வந்துருச்சு மாடலு. நம்ம அப்போ மார்க் 2, மார்க் 3 அப்படி 9R அப்படி ஷாமோலியில் 96 ஓட்டினேன். இப்போ ஒய்கேடியில் 96 ஓட்டிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. ஆனால் சொல்லுங்கண்ணா, இப்போ வந்து B11R 9R இப்போ வந்து 8R எப்படி என்ன டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும்? வந்து இது 9R இது 96 வந்து 8R இன்ஜின் மைலேஜுக்காக போட்டிருக்காங்க. ஆனால் வண்டி ஓட்டுறதுக்குலாம் நல்லா தான் இருக்குது. வால்வோ வண்டி நல்லா தான் இருக்குது ஓட்டுறது. ஆனால் பிக்கப் மட்டும் உங்களுக்கு பிக்கப்பு முதல்ல கொஞ்சம் கம்மியான வண்டி நல்லா லைனில் நல்லா இருக்கும். ஓகே ஓகே. ஆனால் பஸ்ஸோட போர்டிங் மைண்ட் சொல்லுங்கண்ணா, எங்கேருந்து ஆரம்பிக்குது? இது கோயம்பேடுலேருந்து. கோயம்பேடு 8 மணி, அப்புறம் போரூர், பெருங்குளத்தூர், சரி, வண்டலூர், கிளம்பாக்கம். கிளம்பாக்கத்தில் 9:15 டைம் நாங்கள் ரெஸ்ட் ரூம் போட்டு 9:30க்கு தான் எடுப்போம். சரி சரி சரி. டிராப்பிங்னா எங்கேருந்து? டிராப்பிங் வந்து திருநெல்வேலி, பள்ளியூர், நாகர்கோயில், மார்த்தாண்டம், கலையக்கோட லாஸ்ட் பாயிண்ட். கலைவர் லாஸ்ட் பாயிண்ட். இப்போ வந்து ரூட் அடுத்து எக்ஸ்டெண்ட் பண்றீங்களா? திருவனந்தபுரம் போடுறாங்க. கூடியவர்கள் வந்து சென்னையிலேருந்து திருவனந்தபுரம், 1ஆந்தேதியிலேருந்து திருவனந்தபுரம் போட்டுறாங்க. திருவனந்தபுரம் போட்டுறாங்க. ஓகே ஓகே. சரி சரி. ஒரு டிரைவருக்கு ஒரு அட்வைஸ் சொல்லி உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க ஆரம்பத்திலேருந்து ஓட்டினதுலேருந்து ஒரு அட்வைஸா ஒரு வார்த்தையில சொல்லுங்கண்ணா. ஆனால் விட்டு கொடுக்க தன்மை இருக்கணும்.
ஓவர்டேக் எல்லாம் பண்ணும்போது சரி போனால் அவங்க போட்டுன்னு சொல்லி நம்மளும் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். வால்வோனாலே நிறைய பேர் எல்லாமே சொல்றது வந்து பிரேக்கிங் சேஃப்டி தாங்க. வால்வோனாலே சேஃப்டி தான் சொல்லுவாங்க. நம்ம பஸ்ல பிரேக்கிங் பத்தி சொல்லுங்களேன். பிரேக் நல்லா இருக்குங்க வால்வோல. ரொட்டேட்டர் கொடுத்துருக்காங்க, 3 ஸ்டெப் இருக்கு. ஓகே, ஸ்டெப் நம்ம அப்படி இழுத்து விட்டு பிரேக் அடிச்சாச்சுன்னா அப்படி நல்லா இருக்கு. க்ரூஸ் கண்ட்ரோலும் இருக்கு. க்ரூஸ் கண்ட்ரோல்லாம் இருக்கு. ஆமாம், ரொம்ப சௌகரியமா இருக்கு வால்வோ. வண்டி நல்லா நீட்டாக கார் மாதிரி இருக்குங்க. நல்லா ஹை ஸ்பீட் வண்டி இல்லை, நல்லா நீட்டாக இருக்கும். ஆனா ஒரு பஸ் வேணா கேட்குறேண்ணா, வால்வோவா ஸ்கேனியாவாண்ணா? வால்வோ தாங்க. நம்ம இது வரைக்கும் வால்வோ தான். ஸ்கேனியா ஓட்டி இருக்கும், ஆனால் வால்வோ மாதிரி வரல. ஓகே. ஆனா இதுலனா நம்ம பாரத் பென்ஸ் இல்ல அசோக் லேலண்ட் அந்த லைன்ல சொல்லுங்க. நம்ம வந்து அசோக் லேலண்ட் பெஸ்டா, பாரத் பென்ஸா, ஈச்சரா, டாட்டாவா? அந்த லைன்ல சொல்லுங்க. அந்த லைன்ல பாரத் பென்ஸ் நல்லா இருக்கு. ஓகே ஓகேண்ணா. ஓகேண்ணா, நீங்க மென்மேலும் வளர வாழ்த்துக்கள்ண்ணா. தேங்க்ஸ், ரொம்ப நன்றிண்ணா. நான் கிளாம்பாக்கத்துலேருந்து இப்போ தான் வண்டி எடுத்து வெளியே வரேன். பிரகாசமும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்களா? அந்த வண்டி பேர் என்ன? வண்டி என்ன ஃபிளிக்ஸ் பஸ் தானே? ஃபிளிக்ஸ் பஸ். எஸ், ஃபிளிக்ஸ் பஸ். ஓகேண்ணா, வண்டி வைக்கேட்டின்னு வரும் பாருங்க வால்வோ. கைஸ், வால்வோ பஸ்ஸோட கேபின் ரைடுங்க. நைட் வியூ செம்மையாக இருக்கும். அந்த டேஷ்போர்ட் லைட்டு சூப்பராக இருக்குங்க. அப்படியே கேபின் வியூ வந்து அப்படியே என்ஹான்ஸ் பண்ணிடுங்க அந்த ஸ்ட்ரிப் லைட் பார்த்தீங்கன்னா. ஓகே ஓகே ஓகே. இல்லையே, அப்படியா? சண்டே மண்டே வண்டி தான் ஓட்டியிருக்கேன், மற்றபடி ஓட்டுறாங்க. அது வச்சா அடுத்த டிரைவர் வரும்போது அவன் தேடணும்ல அதுக்கு. ஓ ஓகே ஓகே. அப்புறம் டிஸ்பிளேக்குள்ள போய் ஆடு எங்க இருக்கு காட்டித்தான்னு கேட்பான். அதை எடுத்து காட்டி விடுக்கணும். அப்புறம் உள்ள அந்த இது ரீகம்ப்ரஸர் ஆகுது பாத்தீங்களா, அதை எடுக்க சொல்லுவாரு. இது ரீகம்ப்ரஸர் இது ஆட் லோட் இல்ல. ஆமா ஆமா ஆமா. அதெல்லாம் கேட்பான். அதெல்லாம் எடுத்து காட்டி அதுல என்ன வருது இங்கிலீஷ்ல சொல்லி படிக்க சொல்லுவான். அதெல்லாம் அப்படி படிச்சு சொல்லிட்டு அப்புறம் அந்த சுவிட்ச் நோண்டி வைக்க சொல்லுவான். நம்ம நோண்டி வச்சுட்டு வந்துட்டோம்னா அடுத்த ஆளுக்கு அங்கிருந்து வருவாரா உடனே அடுத்த என்னெல்லாம் கேட்டாரு. ஆமா, எல்லாமே நான் ஸ்கூல் படிக்கும்போது அதெல்லாம் சொல்லணும். அதனால அவன் அடுத்த கிளம்பாக்கத்திலே கேட்டிருப்பதுக்கெல்லாம் கிளம்பாக்கத்திலே பசங்க வச்சு பேசிக்கிறோம். நல்லா ஜம்முன்னு கிளம்பாக்கத்தில் நீங்க சாப்பிட போயிட்டீங்க வந்தோடனே ஐயோ ஆமா, உங்களை கேட்காம போயிட்டோமோ. என்னது? நான் சாப்பிட்டதானே, நான் சாப்பிட்டதான் ஞாபகம் இல்லை. கிளம்பாக்கத்தில் வந்தோன்னா ஆமா சாப்பிட போயிட்டு ரிவ்யூ எல்லாம் பார்த்துருக்கீங்களா? யாருன்னா ரிவ்யூ நம்ம வண்டியில பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் யார் வச்சு தான் போட்டுருக்காங்க ரிவ்யூ.
பாத்திருக்கேன், ரெட் பஸ்ல பாத்திருக்கேன் நான். ஹார்ன் அடிங்கண்ணா. ஹார்ன் அடிக்கணும். ஹார்ன் அடிச்சா நல்லா இருக்கும். வரலாம் 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 வரலாம். பேரு அது மலைக்கு ஈக்குவலா வருதோ? மலைக்கு ஈக்குவலா போட்டாதான் வர முடியும். சரியான பிளானிங் பண்ணிட்டு இருக்காங்க. போட்ட பிறகு ஒன்றும் இல்லாமல் இருந்தது சந்தோஷம் தான். ஆனால் அது போட்டால் நார்மலாக ஆயிரும்ல, சல்லுன்னு வருமா? அதுக்காக பெங்களூர் ரூட்டு வண்டி அட்வான்ஸ் தான். செம ஹோட்டல் எந்த சின்ன பையனே அண்ணன்னு போடுவான், நல்லா மரியாதை. அப்படி போயிடுவான் அவன். லைட்டு போடவா வேண்டாமா? இல்லை இல்லை அப்படியே அப்படியே பேரிகேடு பேரிகேடு வருதா? சொல்லிட்டீங்க, அப்படி ஓடிச்சுக்கலாம். பேரிகால நீங்க நார்மலா ஓடிக்கிற மாதிரி ஓடிக்கணும். சின்ன ஒத்த பேரிகள்லாம் சர்விட்டு விட்டு போயிடுவேன். ஓ இது அப்படி இல்லை, இது
போட்டாங்க தெரியுமாண்ணே? தெரியாதுண்ணா அது. பாத்ரூம் வச்சு ஒட்டி போட்டாங்க. எங்க அண்ணன் என் தம்பி அங்கதான் ஓட்டுனாங்க. டிரைவர்ண்ணே. சரிப்பா வண்டி போய் அப்படின்னு அவனை சொல்லியாச்சு. வண்டி எங்க போனா வால்டாக்ஸ் ரோடு கருவாட்டு வண்டி. நீங்க எங்க போனோம்? வால்டாக்ஸ் ரோடு கருவாட்டு வண்டி. தெரியாதுண்ணே. சென்னையில வால்டாக்ஸ் ரோடு சென்ட்ரல் இருக்குல்லண்ணே? சென்ட்ரல் இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன் லெஃப்ட்ல ஒரு ரோடு உள்ள போ. ஆமா அது நேரா வால்டாக்ஸ் ரோடு தானே கருவாட்டு வண்டி. அது பேரு தெரியல போய். வால்டாக்ஸ் ரோடு அங்கதான் பஸ் நிற்கும். அந்த பஸ்ல ஏறி அவன் ஏறி போன்னு சொல்லிட்டாரு. நம்ம அனு பார்த்துருக்கேன். அவனுக்கு பழக்கம் சொல்லி விட்டாச்சு. நிறைய அப்போ உள்ள ஓடிட்டு போகும்போது சொல்லுவாங்க பார்த்துருங்க, ஒரு சின்ன போய் வண்டி ஓட்டி போற போது வாழ்வு பஸ் அவளா மல்டி எக்ஸல் ஆகும். ஆமா அப்பா பிரமிப்பா பாக்குற டைம் ரொம்ப பேர் பிரமிப்பா பார்த்தாங்க. என்ன நம்மளோட சீனியர் டிரைவர் வரைக்கும் என்னைய பார்ப்பாரு. அது இந்த பையன் ஒரு சின்ன ஆனா பென்ஷன் நல்ல எல்லாமே கொடுத்தாங்க. இது வரைக்கும் கொடுத்தாச்சு. இவன் வந்த உடனே போயிருச்சோ சைடுல பாக்கலையோ எஸ்எம்எஸ் ஆகுது. எஸ்எம்எஸ் இல்ல எஸ்எம்எஸ்ஆ ஒண்ணு காணா. அதான் டூபிள் கோச் எஸ்எம்எஸ். நேம் போட பாருங்க பாப்போம். ஸோ கேஸ் டைம் பார்த்தீங்கன்னா 4:55 நமக்கு திருமங்கலம் தாண்டி பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஜேர்னி பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிட்டுருக்குங்க. நம்ம பிரவீனண்ணா செம்ம டிரைவிங்குங்க. பஸ்ஸை பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலாக நல்ல ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பிங்க. நான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேபினில் தான் உட்காந்துட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3:30 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேபினில் தான் உட்காந்துட்டு இருந்தேன். பிரவீனண்ணா பார்த்தீங்கன்னா செம்ம டிரைவிங்க. அப்படியே ஜாலியாக பேசிட்டு சூப்பராக போயிட்டு இருந்துச்சு கேபின் ரைடு. நான் எந்த கேபின் ரைடு எந்த ஜேர்னிலையும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம்லாம் முடிச்சுட்டு இருந்தது இல்லைங்க. சென்னையிலேருந்தே நம்ம ஆரம்பித்து ஒரு 3:30 மணி வரைக்கும் அப்படியே ஃபுல்லாக கேபின் தான் உட்காந்துட்டு இருந்தேன். அந்தளவுக்கு ஜாலியாக பேசிட்டு நல்ல சூப்பர் டிரைவிங்க, பக்கா டிரைவிங்க. வாங்க சரி, இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் டிரைவர் நான் சேஞ்ச் ஆவாங்க. நம்ம அப்படியே நாகர்கோவிலுக்கு எத்தனை மணி ரீச் ஆகிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாங்க. கைஸ் நம்ம கோ டிரைவரை நான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெஸ்ட் ஸ்டாப்பில் இருந்து ஃபுல் ஸ்ட்ரெச்சு பார்த்தீங்கன்னா கலியகாவலை வரைக்கும் ட்ரைவ் பண்ணுவாங்கங்க. நம்ம அண்ணனோட டிரைவிங் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்க. ரெண்டுமே புக்கான மாதிரி தான் இருக்குது.
பா டெம்போ டிராவலர் வச்சிருக்கேன். ஓகே அப்போ அந்த பீரியட்ல சரி 2013 அப்போ யாரு ராயல் ஆயல் போட்டா அதுக்குன்னே பார்ப்பாங்க ஒரு சில பேர்லாம். சிஸ்டம்ல நம்ம கேமால போட்டா ஸ்டிமுலேட்டர் ஆமா பஸ்ஸுக்கே இருக்கேன் நான் இப்போ. அந்த மாதிரி வந்துட்டு அவர் வந்துட்டு ஃப்ளைட் 60 டிகிரினா 60 டிகிரி கரெக்டாக போகணும். அதுக்கு மேலே போச்சுன்னா அலாரம் அடிக்கும். அது வந்து 2-in-1 பர்பஸ். 2-in-1 பர்பஸ் மீன்ஸ் எப்படி சொல்றீங்க? சைடிஷு சாப்பாடு வெளிப்பல்ல மக்கள் நைட்டு இந்த திருடிட்டு போயிடுவாங்க. ஆடு தேங்காய் மரத்தில் ஏறிடுவாங்க. உள்ளே வந்துடுவாங்க. கால் பண்ணுன்னு சொல்லிட்டீங்கன்னா நிப்பாட்டி. உள்ள ஆட்கள் இருக்குது. இல்லை எங்களுக்கு டிராப் கரெக்டாக 7:55 இல்லையா? தூங்க மாட்டாங்க. எங்கேருந்து ட்ரெயினில் போயிருவீங்களோ? எங்க இருந்து? நார்வேலுக்கு பஸ்ஸு தான், கவர்மெண்ட் பஸ். எவ்வளோ நேரம் தான் போவீங்க? காரைக்குடி தானே போயிடலாம். அதெல்லாம் சொல்லுங்க. மதுரை 4 மணி நேரம், மதுரையிலேருந்து ஒரு 1.5 மணி நேரம். மதுரை எதுக்கு போகிறீங்க? இங்கேருந்து போனால் எப்படி போவோம்? இங்கேருந்து எப்படி போகிறது? திருச்சி
ஆமாம் திருச்சி திருச்சி தாண்டி அது ட்ரெயினில் போயிட வேண்டியதானே. அண்ணா ரொம்ப நன்றி, பயணம் சூப்பராக செம்மையாக இருந்துச்சு சார். சூப்பராக இருந்துச்சு பயணம், ரொம்ப நன்றி ப்ரோ. வரேன் ப்ரோ. ஓகே. சூப்பராக இருந்துச்சு பயணம், நன்றி. ஓகேண்ணா. கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 8:10க்கு நம்மளை நாகர்கோவில் வடச்சேரி பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டாங்க. ஆக்சுவல் டைமிங் பார்த்தீங்கன்னா 7:55ங்க. எதனோட டிலேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் நம்ம வந்து கிளாம்பாக்கத்துலேருந்து எடுக்கும் போதே ஒரு பேசஞ்சர் டிலே பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து 2 பேசஞ்சர் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஸ்டாப் கேட்டாங்க, அதுக்கு நடுவில் நிப்பாட்டினாங்க, அப்படியே டிலே ஆயிடுச்சுங்க. மெயினாக டிரைவிங் பற்றி சொல்லியானுங்க. நான் இது வரைக்கும் நான் ட்ராவல் பண்ண ஜேர்னிலேயே இவ்வளோ நேரம் கேபின் ரைட் பண்ணதே இல்லைங்க. சென்னையில் ஆரம்பித்தேன்னா மதுரை முன்னாடி வேலூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேபின் ரைட் தாங்க. டிரைவிங் அண்ணன் பிரவீன் அண்ணன் பட்டை கிளப்பிட்டாங்க, ஸ்பீடு நல்லா மெயின்டைன் பண்ணாங்க. அப்படியே ஃபுல்லாக ஜாலியாக பேசிட்டு நம்ம வேலூர் வரைக்கும் ஃபுல்லாக கேபினேட் பண்ணேன். அதுக்கடுத்து சரி நம்ம ரெஸ்ட் ஸ்டாப்புக்கு அடுத்து கொஞ்சம் நேரம் தூங்கலான்னு பார்த்தேன். நம்ம செகண்ட் டிரைவர் அண்ணா ஆகாஷ் அண்ணன் பார்த்தீங்கன்னா அண்ணனும் அதே மாதிரி சூப்பராக ஓட்டினாங்க டிரைவிங்கு. சரி நம்ம உள்ளே போய் தூங்க வேணாம், ஃபுல்லாக அப்படியே கேபின்ல உட்காந்துலாம் சொல்லிட்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேங்க. நான் வால்வோ பஸ்ஸோட கேபின் ரேட் செம்மையாக இருக்குங்க, சைலண்ட் கேபினு. வண்டி நல்ல ஸ்பீடில் 100 மேலே போனாலும் உங்களுக்கு அசைவே தெரியாது, அப்படியே வண்டி ஸ்மூத்தாக போகுங்க. உள்ள கம்ஃபர்ட் நல்லா இருந்துச்சு. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் தான் உள்ளே தூங்கியிருப்பேன். அப்படியே வண்டி அப்படியே ரதம் மாதிரி இருந்துச்சுங்க, ஒரு அசைவும் உள்ளே தெரியாது. நீங்கள் அழகாக வீட்டில் தூங்குற மாதிரி இருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வைகேடி டிராவல்ஸில். இவங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சென்னையிலேருந்து களியக்காவல் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மார்ச் 1ஆம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. இன்ஸ்டாம் நீங்களும் கொடுத்துருக்கோம், ஃபாலோ பண்ணிடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ஒரு டிராவல் லாகில் சந்திப்போம் மக்களே. டாட்டா.